பிரபாடாக்ஸ் உறவுகளுக்கு வணக்கம். இந்தியாவில் மிகப்பெரிய டான் இந்தியன் எக்கனாமியவே ஷேக் பண்ணி பார்க்குற அளவுக்கு இவங்க கிட்ட பலம் இருக்கு. இப்போ நரேந்திர மோடி பிரைம் மினிஸ்டர் இருக்காங்களா, ஸோ அந்த இடத்துக்கு XYZ யார் வந்தாலும் இவங்க கூட ஃப்ரெண்ட்ஷிப் மெயின்டைன் பண்ணி தான் ஆகணும் அப்படின்னு சொல்ற அளவுக்கு ஒரு முக்கியமான நபர் தான் கௌதம் அதானி அண்ட் அதானி குரூப்ஸ். பட் இவங்க மேல இப்போ கௌதம் அதானி மேலையும் அதானி குரூப்ஸ் மேலையும் அமெரிக்க நீதிமன்றத்தில் ஒரு வழக்கு. ஸோ இந்த விஷயம் தான் இப்போ இந்தியாவே பரபரப்பாக்கியிருக்கு அப்படின்னு சொல்லலாம். நேற்று ஒரே நாளில் அதானி குரூப்ஸோட ஷேர் அப்படிங்கிறது பல மடங்கு ஃபால் டவுன் ஆயிருக்கு. கிட்டத்தட்ட 2.2 lakhs crore அப்படிங்கிறது ஃபால் டவுன் ஆயிருக்கு. கென்யா அதானி குரூப்ஸ் கூட ஒரு எலக்ட்ரிசிட்டி சம்பந்தமா ஒரு அக்ரிமெண்ட் அப்படிங்கிறத போட்டிருந்தாங்க. அந்த அக்ரிமெண்ட்டை கென்யா கேன்சல் பண்ணியிருக்காங்க. நாம அதானி குரூப்ஸ் கௌதம் அதானி அப்படின்னா இப்படி பார்க்குறோம். பட் அமெரிக்கன் கோர்ட்ல ஒரு கேஸ், அதுவும் அமெரிக்கன் கவர்மெண்ட் சைட்லேருந்து இந்த கேஸ் அப்படிங்கிறத போட்டிருக்காங்க. கௌதம் அதானிக்கும் அந்த அதானி குரூப்ஸ்ல இருக்கக்கூடிய ஒரு 7 பேருக்கும் வாரண்ட் அப்படிங்கிறதும் கொடுத்துருக்காங்க. ஸோ என்னத்துக்காக இந்த வாரண்ட் கொடுத்துருக்காங்க, என்ன போயிட்டு இருக்கு அப்படின்னு பார்ப்போம். அதானி குரூப்பும் கௌதம் அதானியும் இந்தியாவில் இருக்கக்கூடிய நிறைய ஸ்டேட்டு கூட சோலார் எனர்ஜி நாங்கள் ரெடி பண்ணி தரோம் அப்படின்னு ஒரு கான்ட்ராக்ட் போட்டிருக்காங்க. அந்த கான்ட்ராக்ட் இவங்களுக்கு கிடைக்கிறதுக்காக அவங்க லஞ்சம் கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறது தான் அந்த கேஸ்ல இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான பாயிண்ட் அப்படிங்கிறது. அதாவது இப்போ நம்ம ஊர்லலாம் நம்ம கேள்விப்பட்டிருப்போம், ஒரு ரோடு கான்ட்ராக்ட் எடுக்கணும் அப்படின்னு ஒருத்தவங்க நினைக்கிறாங்க அப்படின்னா மேலே இருக்கக்கூடியவங்களுக்கு பணத்தை கொடுத்துட்டு அந்த கான்ட்ராக்டை இவங்க வாங்கி அந்த கான்ட்ராக்ட் மூலமா நிறைய சம்பாதிப்பாங்கல்ல. ஸோ அதே மாதிரி தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஒரு 5 ஸ்டேட்டை அந்த கேஸ் லிஸ்ட்ல சொல்லியிருக்காங்க. தமிழ்நாடு, ஆந்திர பிரதேஷ், ஒடிசா, ஜம்மு காஷ்மீர், சத்தீஸ்கர், இந்த 5 ஸ்டேட்டுக்கிட்டேருந்து இவங்க அந்த சோலார் எனர்ஜி அந்த கான்ட்ராக்டை வாங்கறதுக்காக 2100 கோடி ரூபாய் செலவு பண்ணி லஞ்ச பணமா கொடுத்து அந்த கான்ட்ராக்டை வாங்கியிருக்காங்க அப்படிங்கிறது தான் அந்த கேஸ்ல இருக்கக்கூடிய பிரச்சனையே. சரி, இது அதானி இந்த 5 ஸ்டேட் எல்லாமே இந்தியாவுக்குள்ள இருக்கு, இது இந்தியா பிரச்சனை, இதுக்குள்ள ஏன் அமெரிக்கா வராங்க அப்படின்னு எல்லாருக்கும் ஒரு கேள்வி இருக்கலாம். அமெரிக்கா மற்ற நாடுகள்கிட்ட எல்லாம் போயிட்டு உள்ள போயிட்டு ஒரு மூக்க நுழைச்சு காட்டுவாங்கல்ல. ஸோ அதே மாதிரி தேவையில்லாத இந்த பிரச்சனை மூக்க நுழைக்கிறாங்களா அப்படின்னா கிடையாது. இதுல அவங்க லிங்க் ஆகியிருக்காங்க. நாம என்ன நடந்துட்டு இருக்கு அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா இதுல அமெரிக்கா எப்படி உள்ள வராங்க, அமெரிக்கா ஏன் இந்த விஷயத்துல இவ்வளவு கோபமா இருக்காங்க அப்படின்னு நமக்கு தெரிய வந்துடும். என்ன நடந்துட்டு இருக்கு, எங்க ஆரம்பிச்சு இது எங்க நிக்குது அப்படின்னு பார்த்துருவோம். உலகம் முழுக்க எல்லாருக்குமே ஒரு எண்ணம் உண்டு. என்ன அப்படின்னா, நாம ரினியூவபிள் எனர்ஜியை பயன்படுத்தணும். நம்ம நான் ரினியூவபிள் எனர்ஜியை பயன்படுத்துறதுனால அது கொஞ்சம் காலம் கழிச்சு தீர்ந்து போயிடுச்சு அப்படின்னா நம்ம என்ன பண்றது அப்படின்ட்டு எல்லாருமே ரினியூவபிள் எனர்ஜிக்கு மாறணும் அப்படிங்கிற எண்ணம் எல்லாருக்குமே உண்டு. அது இந்தியாவுக்குமே உண்டு. இந்தியா அந்த கோல் பயன்படுத்துறதை விட்டுட்டு மாறணும், வேற ஏதாவது ஒரு ரினியூவபிள் எனர்ஜிக்கு மாறணும் அப்படின்னு ரொம்ப நாளா ட்ரை பண்ணிட்டு இருக்கோம். அதுக்கான முயற்சி அப்படிங்கிறதும் போயிட்டு இருக்கு. இதுக்காக 2011 சென்ட்ரல் கவர்மெண்ட் என்ன பண்றாங்க அப்படின்னா சோலார் எனர்ஜி கார்பரேஷன் ஆஃப் இந்தியா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அமைப்பை உருவாக்குறாங்க. ஸோ அவங்க சோலார் எனர்ஜியை ப்ரொமோட் பண்றது தான் அந்த அமைப்போட வேலையே. நம்ம இந்த கோல் அதெல்லாம் விட்டுட்டு விண்டு சோலார் அப்படின்னு போறோம்ல, ஸோ அதே மாதிரி சூரிய ஒளி மூலமா எலக்ட்ரிசிட்டியை உருவாக்கணும் அப்படிங்கிறது தான் அந்த அமைப்போட வேலை. அவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ஒவ்வொரு ஸ்டேட்டுக்கும் அதை ப்ரொமோட் பண்ணுவாங்க. நீங்க சோலார் எனர்ஜியை பயன்படுத்துங்க, இதை மாதிரி பண்ணுங்க, நாங்க சப்போர்ட் பண்றோம் அப்படின்னு சொல்லிட்டு கான்ட்ராக்டை மாத்தி பிடிச்சி தருவாங்க. அதை என்கரேஜ் பண்ணுவாங்க. சோலார் எனர்ஜி பயன்படுத்துறத நிறைய ஸ்டேட்டுக்கு என்கரேஜ் பண்ணுவாங்க. ஸோ அப்படி பார்க்குறப்போ நிறைய ஸ்டேட் இந்த சோலார் எனர்ஜி கார்பரேஷன் ஆஃப் இந்தியா கிட்ட பேசி கான்ட்ராக்ட் அப்படிங்கிறது அந்த விஷயம் அப்படிங்கிறது நடக்க ஆரம்பிச்சது. நிறைய ஸ்டேட் எங்களுக்கு ஒரு வருஷத்துக்கு ஒரு 1000 மெகாவாட் வேணும், இல்ல 2000 மெகாவாட் வேணும், இதுக்கான ஒரு கம்பெனி கொடுங்க அப்படின்னு அந்த பேச்சுவார்த்தை அப்படிங்கிறது போச்சு. இதுல அதானி குரூப்ஸ் நான் ஆல்ரெடி சொன்னல, இந்த 5 ஸ்டேட்டுக்கிட்ட இருந்து அந்த கான்ட்ராக்ட் அப்படிங்கிறத எடுத்தாங்க. ஸோ அந்த கான்ட்ராக்டை எடுக்கிறதுக்காக இப்போ அந்த கான்ட்ராக்ட் எடுக்கிறதுக்காக லஞ்ச பணமா கொடுப்பாங்கல்ல, ஸோ அந்த பணமா மட்டும் 2100 கோடி ரூபாய் கொடுத்துருக்காங்க அப்படின்னு தான் அந்த கேஸ்ல அமெரிக்காவில் போயிட்டு இருக்கு. அந்த கேஸ் ஃபைல்ல சொல்லப்பட்டிருக்கு. சரி, இதுவும் இந்தியாக்குள்ள தான் இருக்கு. இதை ஏன் அங்க கொண்டு போறாங்க அப்படின்னா இப்போ அதானி குரூப்ஸ் இங்க இருக்கக்கூடிய ஸ்டேட் கவர்மெண்ட் எல்லாத்தையும் பணம் கொடுத்து அந்த கான்ட்ராக்ட் அப்படிங்கிறத வாங்கிட்டாங்க. பட் அந்த கான்ட்ராக்டை எடுத்துட்டு போயிட்டு என்ன பண்றாங்க அப்படின்னா அதானி குரூப்ஸும் கௌதம் அதானியும் அமெரிக்காவில் இன்வெஸ்டர்ஸ் பிடிக்கிறாங்க. நிறைய இன்வெஸ்டர்ஸ் இதை மாதிரி நாங்கள் சோலார் எனர்ஜி சம்பந்தமா இத்தனை கான்ட்ராக்ட் ஸ்டேட் கவர்மெண்ட் கூட சைன் பண்ணியிருக்கோம், ஸோ இதை நாங்கள் செய்யறதுக்கு எங்களுக்கு இன்வெஸ்டர்ஸ் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு அமெரிக்காவில் இன்வெஸ்டர்ஸ் பிடிக்கிறாங்க. அங்கே இருக்கக்கூடிய நிறைய பேர்ட்ட கடன் அப்படிங்கிறத வாங்குறாங்க. மொத்தமா இது சம்பந்தமா இங்க 2100 கோடி லஞ்சமா கொடுத்துருக்காங்க. பட் அங்க அமெரிக்காவிலேருந்து எவ்வளவு இன்வெஸ்டர்ஸ் எவ்வளவு கடன் அங்கிருந்து வாங்கியிருக்காங்க அப்படின்னா அதானி குரூப்ஸ் 25,500 கோடி ரூபாய் இந்த கான்ட்ராக்ட் எல்லாம் காமிச்சு அமெரிக்காவிலேருந்து இன்வெஸ்ட்மெண்டா வாங்கியிருக்காங்க. ஸோ இதுதான் அமெரிக்காவுக்கு கோபம். நீ அங்க இருக்க கான்ட்ராக்ட் வாங்கினதை இவ்வளவு லஞ்சம் கொடுத்து வாங்கியிருக்க, ஆனா அதுக்கு இன்வெஸ்டர் பிடிக்கிறதுக்கு நீ அமெரிக்காவுக்கு வந்திருக்க அப்படிங்கிறது தான் அமெரிக்காவுக்கு இருந்த கோபம். ஸோ அமெரிக்கா அதனால தான் இப்போ
கௌதம் அதானி மேலேயும் அதானி குரூப்ஸ்ல இருக்கக்கூடிய ஒரு 7 பேர் மேலேயும் இந்த கேஸ் அப்படிங்கிறது போட்டு இப்ப பிடிவாரண்டே அந்த 7 பேருக்கும் கௌதம் அதானிக்கும் கொடுத்திருக்காங்க. ஸோ இது அமெரிக்காவுக்கும் இந்தியாவுக்கும் போகக்கூடிய பிரச்சனை. ஸோ இது நடந்ததுக்கு அப்புறம் தான் நேத்தி அதானி குரூப்ஸோட ஷேர் அப்படிங்கிறது பெரிய ஃபால் டவுன் ஆயிருக்கு. கென்யா வந்து அக்ரிமெண்டே வேணாம், கிட்டத்தட்ட அதானியோட நேம்ல வந்து ஒரு கிரே ஷேடு விழுற அளவுக்கு இந்த பிரச்சனை அப்படிங்கிறது போயிட்டு இருக்கு. இது நம்ம வெளியில இருந்து பாக்குறப்போ பெரிய பிரச்சனை, வெளியில 2 நாட்டுக்குள்ள போகுது, ஷேர் மார்க்கெட் டவுன் ஆகுது அப்படிங்கிறதுலாம் அடுத்த கதை. பட் இதை நம்ம மக்களா வந்து பாக்குறப்போ நமக்கு என்ன பிரச்சனை அப்படின்னா, எப்பொழுதுமே ஒரு கான்ட்ராக்டை வந்து ஒருத்தவங்க வாங்குறாங்க, லஞ்சம் கொடுத்து வாங்குறாங்க அப்படின்னா அந்த பொருளை விற்கிறப்போ அந்த லஞ்ச பணத்தையும் அந்த பொருளோட விலையில தான் கூட்டுவாங்க. சிம்பிளா எக்ஸாம்பிள் சொல்லணும் அப்படின்னா, ஒரு யூனிட்டை அதானி குரூப்ஸால வந்து ₹1 ஒரு ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கு கொடுக்க முடியும். அதாவது சோலார் எனர்ஜியை சொல்றேன், ஏன்னா சோலார் எனர்ஜி அந்த கான்ட்ராக்ட் சம்பந்தமா உள்ள விஷயம் தான் இது. ஸோ ஒரு யூனிட்டை வந்து ₹1 கொடுக்க முடியும் அப்படின்னா, அந்த லஞ்ச பணம் கொடுத்தாங்கல்ல, ஒரு 200 கோடி ஒரு ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கு கொடுக்குறாங்க அப்படின்னா, அதையும் இந்த ஒரு யூனிட் அந்த பணத்துக்கு கூட தான் சேர்ப்பாங்க. அப்பனா ஒரு யூனிட் வந்து ₹1.5 போகும். அப்போ ஒரு ஸ்டேட் கவர்மெண்ட் வந்து ₹1.5 கொடுத்து ஒரு யூனிட்டை வாங்குறாங்க அப்படின்னா, அதை மக்கள்கிட்ட அவங்க பில்லா போடுறப்போ ₹3 வாங்குவாங்க. அப்படிங்கிறப்போ ஒரு இடத்துல நடக்கிற தப்பு அப்படிங்கிறது மாறி 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 கடைசியில வந்து மக்கள் தலையில விடியும், கரண்ட் பில் அப்படிங்கிறது அதிகமாகும். இதுவே மற்ற இன்னும் நிறைய அந்த கான்ட்ராக்ட் வாங்குறதுக்கு நிறைய பேர் ரெடியா இருந்திருப்பாங்க. நான் வந்து அதானி குரூப்ஸ் வந்து ₹10 இந்த விஷயத்தை செஞ்சு தராங்க அப்படின்னா நான் ₹9 செஞ்சு தரேன் அப்படின்னு சொல்லிட்டு கூட நிறைய பேர் வந்திருக்கலாம். பட் அதானி குரூப்ஸ் தான் அங்க பணம் கொடுத்து வச்சிருக்காங்கல்ல, அப்படிங்கிறப்போ இந்த ஸ்டேட் கவர்மெண்ட் அதானி குரூப்ஸ்க்கு தானே அந்த இதை கொடுப்பாங்க, அந்த கான்ட்ராக்டை கொடுப்பாங்க. ஸோ அதை மாதிரி வரப்போ இது வந்து மக்கள் தலையில தான் வந்து விடியும். ஸோ இது இந்தியாவில் இருக்கக்கூடிய ஒரு பிரச்சனை தான். ஏன்னா ரீசெண்ட் டைம்ஸாக இந்த கரண்ட் பில் இந்த விஷயங்கள்லாம் எந்த அளவுக்கு ஏறிட்டு இருக்கு, சோலார் எனர்ஜிக்கு வந்து எந்த அளவுக்கு முக்கியத்துவம் கொடுக்கப்பட்டு இருக்கு அப்படின்னு தெரியும். சோலார் எனர்ஜியை ப்ரொமோட் பண்ணணுமா அப்படின்னா ப்ரொமோட் பண்ணணும் தான், அது சரியான வழியில் நடக்கல அப்படின்னு நமக்கும் தெரிய வந்திருக்கு. அமெரிக்காவுமே இதை கண்டுபிடிச்சிருக்கான். இதுல என்ன ஒரு முக்கியமான விஷயம் அப்படின்னா, இதுல தமிழ்நாடு அந்த கேஸ் ஃபைல் பண்ணப்பட்ட அந்த விஷயத்துல வந்து தமிழ்நாடு அப்படிங்கிற பேர் இருக்கு. பட் தமிழ்நாட்டுக்கு வந்து எவ்வளவு லஞ்சம் கொடுத்தாங்க, எத்தனை கோடி கொடுத்தாங்கன்னு இல்லை. பட் தமிழ்நாடு அப்படிங்கிற பேர் இருக்கு. பட் இதுல தமிழ்நாடு கன்ஃபார்ம் இதுல உறுதியா இதுல இருக்காங்க, இந்த விஷயத்துக்குள்ள இருக்காங்க அப்படின்னு அதுக்கு ஆதாரமா இன்னொரு விஷயமும் தெரிய வந்திருக்கு. என்ன அப்படின்னா, அந்த கேஸ்ல என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, 2021 ஜூலைலேருந்து 2022 பிப்ரவரிக்குள்ள தான் இந்த அக்ரிமெண்ட் அப்படிங்கிறது நிறைய சைன் ஆயிருக்கு அப்படின்னு சொல்றாங்க. அப்படி நம்ம எடுத்து இதை பாக்குறப்போ 2021 செப்டம்பர் மாசம் வந்து தமிழ்நாடு கவர்மெண்ட் வந்து அதானி குரூப்ஸ் கூட இதை மாதிரி ஒரு அக்ரிமெண்ட் அப்படிங்கிறத சைன் பண்ணியிருக்காங்க. என்ன அப்படின்னா, எங்களுக்கு வருஷத்துக்கு 1000 மெகாவாட் வந்து அதானி குரூப்ஸ் கொடுக்கணும் அப்படின்னு அந்த டைம்ல இந்த சைனிங் அப்படிங்கிறது நடந்திருக்கு. ஸோ இதனால தமிழ்நாடு கவர்மெண்ட்டும் இதுக்குள்ள இன்வால்வ் ஆயிருக்காங்க அப்படின்னு அந்த குற்றச்சாட்டு அப்படிங்கிறது இப்போ வர ஆரம்பிச்சிருச்சு. நம்ம பார்த்தோம் அப்படின்னா இதுல உடனே எல்லாரும் தமிழ்நாடு கவர்மெண்ட் வந்து அதுல அந்த அலிகேஷன்ல மாட்டுனதுல இருந்து டிஎன்இபி வந்து எவ்வளவு மோசமான நிலையில இருக்கு, எவ்வளவு கரண்ட் பில்ல வந்து கடைசியா ஒரு 2-3 வருஷத்துல ஏற்றிருக்காங்க அப்படின்னு பேச ஆரம்பிச்சிருக்காங்க. கிட்டத்தட்ட 1.8 lakhs crore அப்படிங்கிறது டிஎன்இபி வந்து நஷ்டத்துல போயிட்டு இருக்கான். 1.8 lakhs crore அப்படின்னா பாத்துங்க, அவ்வளவு நஷ்டத்துல போயிட்டு இருக்கு. ஸோ இந்த டைம்ல இவங்க லஞ்சம் வாங்கிட்டு ஒரு குரூப்கிட்ட இருந்து ஒரு யூனிட்டை வந்து அதிகமா பணம் கொடுத்து வாங்குறாங்க அப்படின்னா இன்னும் டிஎன்இபி வந்து கடன் அதிகமாக தான் ஆகும். ஸோ அந்த கடனை சமாளிக்கணும் அப்படின்னா என்ன பண்ணுவாங்க, மக்கள்கிட்ட பில்லை ஏற்றுவாங்க. ஸோ அதுதான் நடந்துட்டு இருக்கு. கிட்டத்தட்ட இந்த லாஸ்ட் 3 இயர்ஸ்ல மட்டுமே 40,000 கோடி வந்து டிஎன்இபி வந்து நஷ்டத்துல போயிருக்கு லாஸ்ட் 3 இயர்ஸ்ல மட்டும். இதுக்கு முன்னாடி போனது எல்லாம் ஓவராலா சொல்றப்போ 1.8 lakhs crore சொல்றாங்க. ஸோ இதெல்லாம் நம்ம இருந்து பாக்குறப்போ இவங்க சொல்ற விஷயங்கள்லாம் நம்ம ஒப்பிட்டு ஒரு கம்பேர் பண்ணி பாக்குறப்போ நம்ம தெரியும், இப்போ ஒரு 2-3 வருஷத்துல மட்டும் நம்ம இபி பில் வந்து எந்த அளவுக்கு அதிகமா ஒரு ₹100 கட்டிட்டு இருந்தவங்க ₹200, ₹250, ₹300 வரைக்கும் போயிட்டாங்க. ஒரு இபி பில்ல வந்து ஒரு இன்க்ரீஸ் பண்றாங்க அப்படின்னா ₹100 கட்டுறவங்களுக்கு ஒரு ₹120, ₹110, ஒரு 10 to 15%, 20% வந்து ஏத்துறாங்க அப்படின்னா ஓகே. ஆனா இங்க இபி பில் ஏத்தப்பட்டது எல்லாமே டபுளா ஏத்தப்பட்டது. ₹100 கட்டிட்டு இருந்தவன் ₹200 கட்டினான், ₹200 கட்டிட்டு இருந்தவன் ₹400 கட்டினான். ஸோ இந்த விஷயத்துல இந்த மக்கள் இது மேல இருந்த கோவத்தெல்லாம் இப்போ இந்த விஷயம் வரப்போ ஸோ அதானி கிட்ட இருந்து இதை வாங்கறதுக்காக அவங்கள்ட்ட அதிக பணம் கொடுத்து வாங்கிட்டு அந்த பணத்தை வந்து இங்க வந்து மாத்தி விடுறாங்க அப்படிங்கிறது தான் இப்போ மக்களுக்கு இருக்கக்கூடிய கோபம். இதுல என்ன பிரச்சனை அப்படின்னா, பணம் ஏன் வாங்குறாங்க, கவர்மெண்ட் ஏன் பணம் வாங்குறாங்க அப்படின்னா, கவர்மெண்ட் பணம் வாங்குறது இல்லை, அந்த கான்ட்ராக்டை கொடுக்கறதுக்காக கவர்மெண்ட்ல இருக்கக்கூடியவங்க பணம் வாங்கிக்கிட்டு அந்த யூனிட் ஒரு யூனிட் எக்ஸாம்பிள் சொல்றேன், ஒரு யூனிட்டை வந்து ₹1 வாங்குறதுக்கு பதிலாக ₹2 கொடுத்து வாங்குறப்போ அது அப்படியே மாறி 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 நம்ம தலையில வந்து விடியுது. ஸோ இந்த பிரச்சனை தான் இப்போ அதானி குரூப்ஸ் மேலேயும் கௌதம் அதானி மேலேயும் போயிட்டு இருக்கு. இதுல
தமிழ்நாடு வந்து இதுல உள்ள இருக்காங்க அப்படிங்கிறதுக்கு ப்ரூஃபா இன்னொரு விஷயம் என்ன சொல்றாங்க அப்படின்னா, இப்போ இந்த வருஷம் ஜூலை மந்த் வந்து கௌதம் அதானியும் எம்.கே. ஸ்டாலின் அவர்களும் வந்து சென்னையில இருக்கக்கூடிய சித்தரஞ்சன் சாலை அவங்க வீட்டுல வந்து எம்.கே. ஸ்டாலின் அவர்களுடைய வீட்டுல வந்து சந்திச்சாங்க. ஸோ அது வந்து ஒரு ரகசிய சந்திப்பு. ஸோ அந்த சந்திப்பு எதுக்கு நடந்தது, எதுக்காக அந்த சந்திப்பு நடத்தப்பட்டது, ஸோ இது சம்பந்தமா தான் ஏதாவது பேசுனீங்களா, குடுக்கல் வாங்கல் சம்பந்தமா பேசுனீங்களா அப்படின்னு இதையுமே இப்ப கேள்வியா மாத்த ஆரம்பிச்சிருக்காங்க. ஸோ இன்னும் போக போக தெரியும் உண்மையாலும் என்னென்ன நடந்திருக்கு, எந்தெந்த ஸ்டேட் எவ்வளவு லஞ்சமா கொடுத்துருக்காங்க, இதுல அமெரிக்கா எவ்வளவு கோவத்துல இருக்காங்க அப்படிங்கிற விஷயம்லாம் அடுத்தடுத்து இந்த விஷயத்துல அப்டேட்டா வரும். ஸோ அடுத்தடுத்து என்ன வருது அப்படின்னு இது அப்டேட் டெவலப்மெண்ட் வந்தோடனே நம்ம கண்டிப்பா பேசுவோம். சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. நன்றி.